வணக்கம் மகள் மக்களை காத்தினா மத்திய சடையா தூக்கிட்டா எங்கடா காட்டுறா சடையை வந்துச்சா கையில் பிடிக்க முடியல அவன். என்னடா பண்ற? இங்க பாருங்க காட்டுறா வந்த அலையில வந்த சடையை இதுதான். இவனை பிடிக்கிறதா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. அப்படி மட்டும் தான் பிடிக்க முடியும். ஏ சிங்கடி ஜக்கா 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 இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? இதை வெட்டி தான் நீங்க போறோம். இதுக்கு பேர் சடைய மக்களே. சடைன்னு சொல்றது என்னன்னா கடல்ல வந்து மிதக்கிற பொருளை ஃபுல்லாக சாப்பிடுவார் இவர் தான். ஆமாம் சடையாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? பாசி கட்டை மிதக்கிற மீன் அவ்வளோத்தையும் செத்த மீன். திருச்சா நடுவு நடுவை மட்டும் பிடிக்கவே முடியாது. ஏய் 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 ஜமா காட்டுறேன். ஜமா காட்டின கையில் முடியுமோ? போட்டு இப்போ தான் விடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பாலத்துக்கு நேரம் நடக்கும். ஆமாங்களே இப்போ நம்ம பாம்பன் பாலத்தையுமே இப்போ ஜூம் பண்ணி பார்ப்போம். அங்கே பாலம் தெரியுதானே? இப்போ தம்பி பாம்பன் பாலத்தை பார்க்க போறோம்டே. ஏய் அதான் தெரியுதே தம்பி. ஏய் ஆமாடே கண்ணால பார்த்தா கூட இவ்வளவு தெரியாது மக்களே. ஜூம் பண்ணலாம் சார். ஏய் நல்லா தெரியுதா? நல்லா தெரியுதா அவன். ஜூம் பண்ணுங்க. பாரு மக்களே பாலம் தெரிற அளவுக்கு தொல் பார்த்துக்கிருக்கோம். இப்போ ஜூம் பண்ணிட்டு தான் பாலம் தெரியுமா எனக்கு ஓடியா. இப்போ அடுத்த நாட்டுக்கோழி போக போகிறோம். இந்த ஆடைக்கு நம்ம கொடி கண்ணால் பார்த்தா தெரியாது, ஆனால் ஜூம் பண்ணால் கொடி பக்கத்தில் தெரியுங்க இருக்கு. அதாவது நாட்டு மறுநாட்டு பிடிக்க போகிறோம். இன்னும் எங்களுக்கு 2 நாட்டு நிற்கி பிடிஞ்சு போச்சு. டேய் தான் லாஸ்ட் நாட்டா ஒன்று நிற்கிறா. ஆமாம் ஆமாம் ஆ போடு. கொடி வருது. நாட்டு மக்களே அதில் பிசிறி இடிப்போம். 2 பிசிறி இப்போ நம்ம பிடிக்காம பார்க்க பாருங்க. அது 2 லைட்டு கிடைக்கும் பாருங்க. கொடி அப்படியே ஆகாசப்படுத்துருவான். இங்கே பாருங்க வந்தால் வெள்ளத்தில் ஒரு ஆள் உருப்படியாக ஆளாக்குறாளே. கொடி தூக்காம பாருங்க.
உள்ள 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 கீரைப்பட உள்ள உள்ள சொல்லுங்க. நாட்டை பிடிச்சோமா? இந்த நாட்டில் ஒவ்வொரு நம்பர் போட்டிருப்போம் மக்களே. இது இத்தனை கோடி, இது இத்தனை கோடின்னு பாருங்க. 3 வந்திருக்கா? காட்டுறா பாருங்க. அந்த நாட்டில் 2ஆம் நம்பர் காட்டுறா. இந்த 2 போட்டிருக்கா, பக்கத்தில் 3, இந்த 2. நம்ம 2ஆவது செட்டை வாங்கியிருக்கோம். இன்னொரு செட் நிற்கிது. கேத்துட்டு ஏன்னா எங்கிட்ட 35 செட்டு இருக்கு. 35 செட்டு இப்படி வரிசையாக பார்த்து ஒவ்வொரு செட்டாக தான் பிடிப்போம். ஒரு செட்டை மாற்றி பிடிச்சோம்னா அந்த ஒரு செட்டு வாங்க முடியாது. 30 செட்டுக்கு 29 செட்டாக பிடிச்சிட்டோம்னா அந்த 30 செட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை கரெக்டாக நம்ம கண்டினியூஸாக பிடிக்கணும். இப்போ நம்ம 2ஆவது கோடியை பிடிக்கிறப்ப 1ஆவது கோடியை பிடிச்சி வச்சுக்கலாம். 2ஆவது கோடி அனாமத்தான் போயிடும். அதனால அந்த நம்பரை போட்டிருப்போம். எப்போவுமே எல்லா கோடியிலையுமே நம்பர் இருக்கு பாருங்க. எல்லா கோடியிலையுமே அந்த ஓசில் நம்பர் எழுதிருப்போம். அந்த நம்பர் வாவுக்கு பிடிச்சி போனோம்னா தான் வலையை நம்ம கரெக்டாக வாங்க முடியும். நம்பர் போட விட்டால் நமக்கு எல்லா வலையும் எல்லா கோடியும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், லெக்கு தெரியாது. அதனால் எப்போவும் அந்த நம்பர் வாவில் பிடிச்சிட்டு போனால் தான் அந்த கொடியை நம்ம வரிசையாக தூக்கிட்டு போகிறக்காண்டி அந்த நம்பர் அடிக்கிறது, நம்பர் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா நம்ம கடலில் வந்து சிபிஎஸ் மார்க் அடித்து வைக்கிறது வந்து இந்த வலைக்கெலாம் செல்லாது. இது வளைஞ்சு போயிடும். நம்ம விட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 நாடிகள் 5 நாடிகள் வலியும் இந்த வலை. அப்படி சொல்லும்போது அந்த கொடி வாவில் தான் நம்பரை பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டு போகணும். அதுக்காண்டி அந்த கொடி நம்பர் போட்டிருப்போம். நமக்கு எல்லா கொடியிலையுமே நம்பர் இருக்கு. 13 தெரியுதா? அதான் 13ஆம் நம்பரு. அப்படி வரிசையாக ஒவ்வொரு நம்பர் தெரியும். அது நம்பர் தெரிய மாட்டேங்குது. உள்ள இருக்கு. இருப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்கிட்டு போ. வலை உள்ளதான் தெளிவா. வலையிலே ஆகட்டு ஆகட்டு. நம்ம பார்க்குறது வந்து ராமேஸ்வரத்து டவர் எங்கே இருக்குன்னு பாருங்க மக்களே. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். மிராக்கல். கெழுது லாயா போட்டு வாங்க. வலை வரமானுக்குதாம்மா வச்சோம். ரிவாட்டு இழுத்துடுங்க போட்டு. வல்லம்ல ஓடுறாங்க கரைய. தம்பி ஓகேவாடா? அதுக்கு எடுத்த மீனை பாருங்க மக்களே. மொதல் செட்டை வாங்கி முடிச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம அடுத்த கொடியை பார்க்க போகிறோம் பாருங்க. கொடி உங்களுக்கு தெரிய மாட்டேங்கல. இப்போ சூம் பண்ணால் கொடி தெரியுமா இருக்கா? இதான் ஒவ்வொரு நாட்டு கடலில் எப்படி கிடக்கு. அதில் ஒரு பேப்பர் கட்டியிருப்போம். அதை பார்த்து இப்படி ஓடுவோம். அதுதான்
இதுதான் லாஸ்ட் கொடி. இதை பிடிச்சி வாங்குறதோட இன்றைக்கி தொழில் முடிந்துருச்சு. ரொம்ப தொழில் ரொம்ப சோகமான ஒரு நிலைமையிலே நீ தொழில் முடிஞ்சு வச்சு மக்களே. நல்லா வெட்டுறாடே, அடே குழந்தையா புருஷன், நல்லா வெட்டு. ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்க, ரைட் ஆபரேஷன். சாய வந்து வா, குழந்தையா புருஷன் தானே நீ, நல்லா வெட்டுறா. ஏய் வளைய அவுட்டிங் வச்சு வச்சா போதுமாப்பிள்ள பா. திருப்பி கச்சா வெறிக்கிறாங்கண்ணே, அப்படியே ஏற்றிடும்ல. ஏய் வயிற்றுல ஒரு கோடை போட்டுங்கண்ணா வீடா மக்களே. கடலில் நீங்கள் எந்தெந்த மீனாக தின்னுருக்கலாம். ஏய் திருப்பி மாப்பிள்ள திருப்பி, அல்ல அங்கிட்டு போய் திருப்பின்னு சொல்கிறேன். அடா அங்கிட்டு போயிருந்தா திருப்பிடா. திருப்பி வெள்ளம் போயிரு, திருப்பி திருப்பி உள்ள ஒடி எட்டாது, ஒடி எப்படா ஸ்லோ கேத்துட்டு. ஆடி 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 போடு, கைது போடு. ஒடிய பிடிச்சாச்சு கணேச கொடிய முடிட்டு போங்கடாமா. என்னடா வேகத்தில் இருக்கிய? அடி 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 தம்பி, இன்னைக்கு அவியல் பயங்கரமா இருக்குமா? அதுக்கு தாண்டா ஆளைவன் மஞ்சள் தண்ணி ஊற்றிக்க, மஞ்சள் பொடியை போட்டு அவிச்சா தானே ஆளு வெட்டி எடுக்கிறானே. இந்த கெழுதை மட்டும் இப்படி தான் அவிச்சு சாப்பிடணும் மக்களே, வெட்டக்கூடாது. முழுசாக போட்டு அது நடுவில் உள்ள மண்டையில் உள்ள குடல் குந்தாணியில் ஃபுல்லாக லாதியை எடுத்துட்டு கேத்துட்டு வெள்ளம் போகுது. வாங்கடா வாங்கடா. தம்பி எடுத்துட்டியா குந்தாணி ஃபுல்லாக? அப்படி மஞ்சளை ஊற்றி அவிச்சா எப்படி இருங்க? கஞ்சி நிறையா இருக்காடா. தம்பி இன்னொரு கழுவி போறடே, கல்லு காணாதுடா தம்பி. எத்தனை பேர் இருக்கும்? எத்தனை பேர் இருக்கும் சொல்லு. 1 2 3 4 5 6 7 எழுது தான் வச்சிருக்கேன். கொலை பசி இருக்கா இல்லையா உனக்கு? இப்போ சொல்லு, கொலை பசி இருக்குதா இல்லையா? டேய் கெழுவி போடுறா. எங்க என் தம்பி மேலே தீ போடு வாத்துறோம் நீ. டேய் சும்மா இருக்கே, உன் முண்டாடி பத்தினா தூக்கி போடுறா மேலே போடுறா. போடுறா உன் முண்டாடி பத்தினா மேலே. எங்க ஐஸ் கடிச்சு அடிச்சிருவாங்க என் தம்பிய. எங்க அடிச்சிரு பாத்துருவோம், அறா பாத்துருவோம். உன் முண்டாடி பத்தினா ஒத்துக்கண்டா. அடி அடிச்சிட்டாண்டா பத்தினி தான். ஐஸ் நல்ல ஓட்ட நீ. அட ஐஸே நல்ல ஓட்ட பண்ணி. அத பரமாரு நிப்பாடி இலே இலே. அவைக்கு ஆயத்தமாயாச்சு மக்களே. யாருங்க இன்னைக்கு சமையல் வேற லெவலில் இருக்கு. கஞ்சி குடிக்கிற வீடியோ. தம்பி கெடுதப்பெல்லாம் கீழே சட்டியில் அடிக்கிறது சரியா? ஓகேவா?
நல்லா அலசு 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 அள்ளி ஊத்துறா அள்ளி ஊத்துறா அள்ளி ஊத்துறா அள்ளி ஊத்துறா அள்ளி ஊத்துறா அள்ளி ஊத்துறா 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 விட்றா 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 ஏய் தம்பி தூக்கி அலசு இப்படி மீன் அலசி நீங்கள் பார்த்துருக்கலாம் மக்களே யாரு என் தம்பி எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்டான ஆள் எப்படி அலசுறா மட்டும் பாருங்க மீன் இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது இவன் மீன் அலசுற பார்த்தா ஏன் நீ உள்ள சூத்துளியா தான் திம்பியாக்க தம்பி டிஃபரெண்டா நீ கேட்டிய என்ன சொன்னாப்ல என்ன சமையல்ல சொல்றேன் தம்பி தம்பி பிடிக்காதவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி ஊர் பேச்செல்லாம் காதில் வாங்கக்கூடாது நிப்பாட்டி வாடா டேய் இப்போ என் தம்பி சமையலாக இறங்கிட்டான் என் தம்பி டெக்குக்குள்ள இறங்கினாலே 10 வீட்டுக்கு மணக்கு ஆனால் பக்கத்தில் வீடு தான் இல்லை அப்படியே போட்டுக்கிறேன் வந்துட்டேன் டேய் ஏ கும்பாரி கும்பாரி அங்கே வாருங்க கும்பாரிலாம் வந்துட்டாங்க அவ்வளோ கும்பாரி ராமேஸ்வரத்து கும்பாரி கடலுக்கு வந்துட்டாங்க நிப்பாடி வாங்க 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 கடல்ல இந்த வலை மட்டும் இப்படி மடிச்சு தான் கிடக்கு மக்களே இந்த வலையை பார்த்து பாருங்க இந்த போயா எப்படி கிடக்கு மட்டும் பாருங்க அப்படியே வளைஞ்சு கிடக்கா இப்படி தான் இந்த வலை மட்டும் கிடக்கு கடல்ல அப்படியே நோஞ்சு மேந்து அப்படி கிடக்கு வலை ஆமாம் அப்போனா தான் இந்த வலை முறுக்காது இல்லைன்னா வளர்ச்சி முறுக்கி கயிறாயிரும் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் என்ன தம்பி என்ன மீன்றா இப்போ நம்ம சட்டியில் அவிக்கிறோமே அந்த கெழுது இந்த மீனுக்கு பேர் மதுரை சீலா மீன் தெரியாத மக்கள் நிறைய பேர் இந்த சீலான்னு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவு ருசியாக இருக்குது இந்த மீன் ஏன்னா முள்ளு இருக்காது சீலா சடை மாதிரியாவே இருக்கு வெட்டி விட்டா சீலாவில் எப்படி நொறுக்குழுமோ அதே மாதிரியாவே இருக்கு இந்த கெழுதுலையும் எல்லாரும் அப்படி இல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படிதான் மச்சனே ஏமாறுறவன் இருக்கிற வரையும் ஏமாத்துறவன் இருப்பான் ஏமாத்துற இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவனும் இருப்பான் ஆமாம் ஏமாறாமல் இருந்தாவே ஏமாத்துறவன் இருக்க மாட்டான் அவ்வளோதான் சப்சைடு இதை யாரையும் குத்தம் சொல்ல விரும்பலை நான் ஓகேவா இப்போ நம்ம பாம்பன் பாலத்தை லைவாக பார்ப்போம் மக்களே கடல் மேலே இருந்தே நம்ம ஐயா மோடி ஐயா தலைமையில் ஓப்பன் பண்ண பாலத்தை பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க இல்லைடா அங்கே வர்ற பாலத்தை தத்ரூபமாக தெரியுதுடா அப்படியே 20 கிலோமீட்டர்லேருந்து பாலத்தை அப்படியே அழகாக பார்க்கணும் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருமா 20 கிலோமீட்டர்லேருந்து ஒரு போட்டா நில்றா நம்ம பாவன் பாலம் லைட் ஹவுஸு சூமு குறைச்சா எதுவுமே தெரியுமா இருக்கு ராதமே சரியா வாடா ஓகே எல்லாத்தையும் எடுத்தது வாட்ஸ்அப்லையா அதுக்கு பேர் என்ன வாட்ஸ்அப்பு வலை வாங்கி முடிக்க போகிறோம் ஃபைனல் டச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க வலை வளைஞ்சு எனக்கு
அதெல்லாம் முடிய போகுது மக்களே. ஆமாம், நம்ம தொழில் முடிய போகுது. இன்றைக்கி தொழில் ஏமாற்றோம். எப்பவும் கடலுக்கு வந்தால் ஒரு 4 கூட 5 கூட மீன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நமக்கு மொத்தத்துலேயே 1.5 கூட மீனோ 2 கூட மீன் தான் வந்திருக்கு. ரொம்ப ஏமாற்றும். அது விற்பனைக்கு போகாத மீனாக வந்திருக்கு அதிகமாக. இன்னைக்கு வந்து எங்களுக்கு எப்பவும் கடலுக்கு வந்தால் ஆட்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களுக்கு ஒரு 1000-2000 கொடுக்குற மாதிரியா வரும். இன்றைக்கி தொழிலுக்கு வந்திருக்க மக்கள் தான் ஆளுக்கு 500 வெள்ளக்காரில் கொடுக்கணும் போல. ஓகே மகளே, இன்னைக்கு நம்ம வலை வாங்கியாச்சு. கரையை ஓட போகிறோம். ஆமாம், இன்னைக்கு வலை வாங்கி டோட்டலாக வீடியோ இன்னைக்கு நம்ம வலை வாங்கும்போது விடியும் போது எப்போவும் வலை வாங்கினா வீடியோ எடுப்போம். அதனால இன்னைக்கு வலை வாங்கும்போது விடிஞ்சு போச்சு. வலை வாங்குற வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ எடுத்து வேறு. ஆமாம், தொழிலுக்கு நம்ம வர முடியாத ஒரு சூழ்நிலைனால ரொம்ப நாள் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. நம்ம இப்போ தான் நம்ம வீடியோ எடுத்துக்கோம். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா பிடிக்கலைனாலே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆமாம், அனைத்து நண்பர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்ன மெத்தடில் வீடியோ எடுக்கணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நல்ல நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம், பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.